கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் முத்துக்குமார் வரல, ஆனால் முத்துக்குமாருக்காக நான் அன்னைக்கு சாட்சியாக என்னை நிறுத்தியிருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். முத்துக்குமார் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே எங்களுக்கு தெரியும். அவன் எப்போவுமே ஒரு நார்மலான ஒரு பையனாகவே அவனை பார்க்கவே முடியாது. அந்த ஷோல்டர்லாம் தொங்கி போய் ஒரு மாதிரி குறுகிட்டே இருப்பான். நம்ம ஏதாவது ஒன்று பேசினா கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசவே மாட்டான். ஒன்று குனிஞ்சிட்டு பேசுவான், இல்லைன்னா எங்கேயாவது பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு தான் பேசுவான். அந்த மாதிரி தான் இருப்பான். அவன் மைண்டு ஃபுல்லாக பிசாசு கட்டி வச்சுருந்தான். நல்லாவே தெரியும் அவனுக்குள்ள ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லைங்கிறத பார்த்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவன் இருப்பான். படிப்பும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டே வருவான். அந்த மாதிரி இருந்த பையன். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பையன்தான், அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு ஸ்டெடியாக அந்த ஃபேமிலியை கொண்டு வர வேண்டிய பையன் இவ்வளோ இருக்கிறானே, பிசாசு இப்படி கட்டி வச்சிருக்கிறானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நாங்கள்லாம் அங்கேருந்து சர்ச்சுக்கு போவோம், ஊருக்குலாம் போனோன்னா அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா இதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அப்போ ஆனால் என்னென்னா, நாங்கள் இதில் பாடுறது இது பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். முத்துக்குமார் என்ன பண்ணான்னா, ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தெரியும். அவன் இந்த ப்ரேயர் லிங்குக்குள்ளே வர்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பவும் கேமரா ஆன் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் கூட திருப்பி ஆஃப் பண்ண மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அப்நார்மலான ஒரு பையனாகவே தான் இருப்பான். இல்லைன்னா வாய்ஸ் மியூட் போட மாட்டான். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான் ப்ரேயரில் வர்றப்ப. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவன் அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டே இருந்திருக்கு. நாங்களும் அவங்களுக்காக ரொம்ப பாரத்தோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம் அவனுக்காக, முத்துக்குமாரை குறித்து. ஒரே ஒரு பையனாக இருக்கான், அவன் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவன் தான் மேலே கொண்டு வரணும். ஆனால் இப்படி இருக்கிறானேன்னு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அவனை நினச்சி. ஆனால் இந்த ப்ரேயருக்கு ஆனால் விடாமல் வந்துட்டே இருப்பான். ஆளாக இருப்பான். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அவன் உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இது. ஆனால் இந்த ப்ரேயருக்கு வர 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 அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அறியாமலே அந்த பிசாசு அவனை விட்டு போக ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. இந்த டைம் நான் போய் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டு. அப்படியே தொங்கிட்டு இருந்த அந்த 2 ஷோல்டரும் நல்ல ஸ்டெடியாக மாறிட்டு நல்லா நெஞ்சு நிமித்தி நிற்கிற பையனாக இருந்தான். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினான். ஐ கான்டாக்ட் இருந்துச்சு அவங்க கூட நம்ம பேசுகிறப்ப. நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னால் நம்பவே முடியல. அப்புறம் தான் ஒன்று ஒன்றா அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்க முந்திலாம் ஒரு சின்ன வேலை சொன்னாலும் திருப்பி திருப்பி என்னதுன்னு திருப்பி என்ன சொன்னீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பான். நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த டைம் எல்லா அந்த கல்யாண திருமண வேலைகளில் என்னென்ன ஹெல்ப்லாம் கேட்டோமோ ஓடி ஓடி எல்லா வேலையும் எல்லாம் செஞ்சு கொடுத்தான், எல்லாமே பண்ணி கொடுத்தான். அப்போ தான் ஒன்று ஒன்றா அவனை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறப்ப தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். சர்ச் கொயரில் நான் இப்போ இருக்கேன். கிராமத்து ஊழியம் எங்கே போனாங்க, எங்கள் சர்ச்சுக்கு எங்கே போனாலும் நானும் கூட சேர்ந்து போயிடுவேன். அவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தான், அவங்க அம்மாவும் ஹிந்துவாக இருந்தாங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் நல்லா இருக்காங்க. எப்போ மியூட் பண்ணி ஓப்பன் பண்ணி சொல்கிறப்ப நான் படிக்கணும் அப்படிமா 4 பாடம் ஃபெயிலு, எல்லாத்துலேயுமே கர்த்தர் பாஸ் பண்ண வச்சு இன்னைக்கு பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் அவன் படிச்சுட்டு இருக்கான். இன்னும் எக்ஸாம்ஸ் வருது, நான் நல்லா படிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஒரு தெளிவு இருந்துச்சு. அவனை பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி இருந்த பையன் இப்படி எப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் முத்துக்குமார்னு கூப்பிட்டேன், நீ முத்துக்குமார்னு கூப்பிடாதீங்க, என்னை டேனியல்னு கூப்பிடுங்க, என் பேர் சேஞ்ச் பண்ணியாச்சு, நான் இப்போ டேனியல், முத்துக்குமார் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ நான் கர்த்தருக்குள்ள அவன் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊழியத்துக்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறான். சர்ச்சில் காம்படிஷனில் அட்டன் பண்ணி பைபிள் இதெல்லாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான். ஒரு அறிவே இல்லாத பையன், அப்படி பார்த்த பையனை அப்படியே ஒரு டோட்டல் தலைகீழ கர்த்தர் மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு இந்த ப்ரேயர் குரூப்பில் அவன் ப்ரேயர் பண்ணதுனால தான் அந்த கர்த்தர் அந்த பிசாசுடைய கிரியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு பையனா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு. கர்த்தருக்கு மாத்திரம் அந்த நன்றிகளை நான் செலுத்துறேன். என் கண்ணால் கண்ட சாட்சி இது. அப்படி அப்படி பார்த்த பையனை இன்னைக்கு இப்படி பார்க்கறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தர் யாரையினாலும் மாற்றுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவருங்கிற சாட்சி, உயிருள்ள சாட்சியை நான் ஊரில் நான் போய் கண்டிருந்தேன். அதுக்கு நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். ஆமேன். ஆமேன்.